Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின்ஸ் ஏப்ரல் அட்டெம்ப்ட் எக்ஸாம் இப்போ தான் ரீசெண்டாக முடிஞ்சது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருமே சூப்பராக நல்லா எழுதிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இப்போ எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட் என்னதுன்னா, சார் என் மார்க்குக்கு வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் வரும், அந்த பர்சன்டேஜுக்கு எவ்வளோ ரேங்க் வரும், அந்த ரேங்க்குக்கு ஏற்ற எனக்கு பிடிச்ச காலேஜ் என் ட்ரீம் காலேஜ் கிடைக்குமா? ஏன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களோட ஐஐடியோ என்ஐடி கனவுக்கு உங்களோட ட்ரீம் காலேஜுக்கு சென்ட்ரலைஸ்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு போகிறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஜேஇ மெயின்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஐஐடி உங்களோட கோலாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் இந்நேரத்துக்கு நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா உங்களுக்கான டைம் வந்து ரொம்ப கம்மியான டேஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் சொல்லப்போனால் ஒரு 40 days அவ்வளோதான். ஸோ அந்த 40 days-ஐ நீங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் மார்க் இம்ப்ரூவ் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த கொஞ்சம் மார்க்கே ஜேஇ அட்வான்ஸில் பெரிய விஷயம், பெரிய சாதனை. அதனால ஜேஇ அட்வான்ஸ் ஆல்ரெடி வந்துட்டு ஜான்வரி அட்டெம்ப்டில் உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கும். நீங்கள் குவாலிஃபைடுன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இன்னத்துக்கு டைம்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களோட எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஜேஇ அட்வான்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கூடிய சீக்கிரம் நான் ஜேஇ அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜி ரோட் மேப் அந்த வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணுறேன். அதில் வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி நம்ம படிக்கணும். ஏன்னா ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாமை பற்றியான ஒரு கிளாரிட்டியான வீடியோவே எனக்கு தெரிஞ்சு தமிழில் ரொம்ப இல்லை. அப்படி உங்களுக்கு உடனே வேணும் சார் அப்படின்னாலுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9 shifts டன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இருக்க பெரிய கொஷின் என்னன்னா, வாட் வில் பி த கட் ஆஃப். இப்போ வந்து கட் ஆஃப் எவ்வளவா இருக்கும், அந்த மார்க்ஸ் எவ்வளவா இருக்கும், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே எக்ஸ்பெக்டட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஒரு அசம்ஷன். ஏன் சார் இது வந்து அசம்ஷன் அப்படின்னா, இன்னும் வந்து நமக்கு ரிசல்ட் வரல. ரிசல்ட் வந்தாலுமே மார்க்ஸ் அதில் வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டேரெக்டாக பர்சன்டேஜ் தான் இருக்கும். ஸோ டேரெக்டாக பர்சன்டேஜுங்கிறப்ப நமக்கு வந்து மார்க்ஸுமே வந்துட்டு கரெக்டாக தெரியாது. ஸோ நம்ம வந்து ஈஸியான ஷிஃப்ட், டஃப்பான ஷிஃப்ட்டை வச்சு நம்ம வந்து ஓரளவு டிசைட் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் அட்டெம்ப்ட் அனாலிசிஸ் நான் பொதுவாகவே சொல்லுவேன், ஜான்வரி அட்டெம்ப்ட். அதனால தான் நிறைய ஆஸ்பிரன்ஸ்ட்டு சொல்லுவேன். எப்பொழுதுமே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பயந்துக்கிட்டு சார் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணலைன்ட்டு ஜான் அட்டெம்ப்ட் எழுத மாட்டாங்க. ஆனால் ஜான் அட்டெம்ப்ட் தான் வழக்கமாக கம்பேரிட்டிவ்லி வருஷம் ஈஸியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏப்ரலோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஜான்வரி தான் ஈஸியாக இருக்கும். இந்த வருஷமும் அதே தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜான்வரியில் ஒரு சில ஷிஃப்ட் மட்டும்தான் கொஞ்சம் டஃப் ஆக்குவாங்க. அது வந்து மிடில் இல்லைனா லாஸ்ட்டில் வர ஷிஃப்ட்லாம் செஞ்சுருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மற்றபடி ஓரளவு மாடரேட்டாக இருக்கும், ஒரு சில நேரத்தில் ஈஸியாக கூட இருக்கும். ஆனால் ஏப்ரலில் ஓவராலாகவே செஞ்சு விட்டுருவாங்க. அதாச்சும் இவங்களோட அந்த மீடியமே மாடரேட் லெவலுக்கும் கொஞ்சம் ஒரு படி மேலே தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஈஸிங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லாத மாதிரி பண்ணுருவாங்க. அதுலேயும் ஏப்ரல் அட்டெம்ப்டில் மேக்ஸ் சொல்லவே வேண்டாம், ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6 ஷிஃப்ட் 1 மேக்ஸ் பேப்பர் வந்துட்டு ரொம்ப டஃப்பாக கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்குலாம் வந்து கட் ஆஃப் ட்ராப் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரி பர்சன்டேஜ் மாறும். இந்த வீடியோ குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸை விட பேரண்ட்ஸ்க்காக தான். ஏன் சார் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் கம்பேர் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப பாரு அந்த பையன் வந்து 2 ஏப்ரல் எழுதுனான், அவன் வந்து 120 மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டான், உனக்கு வந்து 90 மார்க் தான் வந்திருக்கு, உனக்கு கட் ஆஃப் கூட வராது அப்படின்ட்டு நீங்கள் கம்பேரிசன் பண்ணலாம். அதாச்சும் இது எல்லாமே பசங்களோட அப்ராக்சிமேஷன் தான். மேபி அந்த பையனோட ஷிஃப்ட் ஈஸியாக இருந்துச்சுன்னா அந்த 120 மார்க்கை விட 90 மார்க் வேல்யூபிளாக மாறும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் வந்துட்டு அந்த நார்மலைசேஷன் ப்ராசஸ். அதனால் வந்துட்டு நீங்கள் இப்போவே வந்துட்டு கொஞ்சம் டிப்ரெஷனுக்குள்ளாரெலாம் போயிடாதீங்க. சார் எனக்கு ரொம்ப டஃப்பாக வந்துருச்சு, 60 ஏப்ரல் வந்துட்டு 60 ஏப்ரல்ன்ட்டு இல்லை, நார்மலாகவே மற்ற ஷிஃப்ட்டுமே கொஞ்சம் டஃப்பாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துச்சு. இது எப்படி இருந்துச்சுன்னா டஃபஸ்ட்டு, டஃப்பு, மாட்ரேட், கொஞ்சம் ஹைலி மாட்ரேட், இந்த லெவலில் தான் இருந்துச்சே தவிர ஈஸிங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாமே எக்ஸ்பெக்டட் ஒரு அசம்ஷன் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நானுமே வந்துட்டு மெமரி பேஸ்டு கொஷின்ஸ் தான் பார்த்தேன். ஆக்சுவல் கொஷின்ஸ் பார்த்தது நீங்கள் மட்டும்தான். உங்களுக்கு தான் தெரியும் கொஷின் பேப்பர் ஈஸியாக டஃப்பான்ட்டு. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். சாரி, இன்ட்ரடக்ஷனே வந்துட்டு ரொம்ப நேரம் பேசிட்டேன். ஃபர்ஸ்ட் திங், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க டவுட் எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ் வர்சஸ் பர்சன்டேஜ், வாட் பர்சன்டேஜ் கேன் ஐ எக்ஸ்பெக்ட், அதுக்கப்புறம் ஜேஇ அட்வான்ஸ் ஆர் நாட், ட்ராப் ஆர் அதர் எக்ஸாம்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம பார்ப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்ஸ், நம்பர் ஆஃப் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த தடவை 9 ஷிஃப்ட்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதோ ஒரு ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட்.
டிஃபிகல்ட்டி சம்மரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓவரால் டிஃபிகல்ட்டி ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஷிஃப்ட் வந்து மாடரேட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் வந்துட்டு டஃப்பாக இருந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வழக்கம் போல் கால்குலேட்டிவ், லென்த்தி, அதே மாதிரி மேக்ஸுக்கு நான் பார்த்த வரைக்கும் எல்லா சாப்டருமே கவர் பண்ணியிருந்தாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் கொஞ்சம் ட்ரெண்டை விட்டு மிஸ் ஆகி அவங்க வந்துட்டு குறிப்பிட்ட ஒரு சில சாப்டர்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவு எல்லா சாப்டருமே கவர் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. லென்த்தியாக வச்சுருந்தாங்க, நிறைய கால்குலேஷன்ஸ் சால்வ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ட்ரிக்கி பேஸ்டு கொஷின்ஸ், அதாச்சும் ட்ராப் பேஸ்டு கொஷின்ஸ்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான நிறைய கொஷின்ஸ் இருந்துச்சு. ஸோ நீங்கள் எல்லாருமே நல்லா பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்கேஸ் கொஞ்சம் கம்மியானாலுமே வருத்தப்படாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரிசல்ட் வர்றப்ப உங்களோட பெர்சன்டேஜ் நல்லாவே இருக்கும். ஓகே, இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளார போவோம். டஃபஸ்ட் ஷிஃப்ட்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் 6th ஏப்ரல் ஷிஃப்ட் 1 ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 4th ஏப்ரல், 6th ஏப்ரல் ஷிஃப்ட் 2மே டஃப் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது 6th ஏப்ரல் யார் வச்சாங்கன்னு தெரில, அன்னைக்கு எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 2nd ஏப்ரல் ஷிஃப்ட்டும் ஓரளவு வந்து டஃப்பாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த ஷிஃப்ட்டில் நீங்கள் வரீங்கன்னா ஓரளவு உங்களோட மார்க்ஸ் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ஓரளவு நல்ல பர்சனல் நீங்கள் வாங்கிடுவீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நல்ல பர்சனல் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரேங்க் வந்துடும். ஓகே, ஸோ இந்த ஷிஃப்ட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் ரொம்ப பயந்துடாதீங்க, ஓரளவு உங்களுக்கு வந்து நல்ல பர்சனல் கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் ஆவரேஜாக கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாலும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது ரெண்டும் வந்துட்டு டஃப் ஷிஃப்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் மீடியம் ஷிஃப்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 2nd ஏப்ரல் ஷிஃப்ட் 1, 5th ஏப்ரல் ஷிஃப்ட் 1, 4th ஏப்ரல் ஷிஃப்ட் 2, இது எல்லாமே வந்துட்டு ஓரளவு மீடியமாக இருந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் நீங்கள் படிச்சிருந்தீங்க, நிறைய கொஸ்டின்ஸ் PYQஸ்லாம் சால்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓரளவு ஈஸியாகவே மார்க் எடுத்துருக்கலாம். ஸோ இந்த ஷிஃப்ட்லலாம் நீங்கள் வரீங்கன்னா கொஞ்சம் மார்க்ஸ் உங்களுக்கு ஹையாக இருந்தால் தான் நீங்கள் கட் ஆஃபை மெயின்டைன் பண்ண முடியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் நல்ல பர்சன்டேஜ் வரும். ஓகே, இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஷிஃப்ட் எக்ஸ்பிளனேஷன். அங்கே டஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா 99% வந்து ஒரு 160லேருந்து 166 மார்க்ஸ் இருந்தாலே போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் நான் சொன்னாலே இதுக்கு முன்னாடி காமிச்சேன் உங்களுக்கு எது எதெல்லாம் டஃபஸ்ட் ஷிஃப்ட்ஸ்ன்ட்டு, அந்த ஷிஃப்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன். அதுவே மாட்ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 165லேருந்து ஒரு 175 மார்க்ஸ் வரைக்கும் இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஹையர் மாட்ரேட் ஷிஃப்ட் இவங்களுக்கு 99%ங்கிறது ஒரு 175லேருந்து 190 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருந்த ஷிஃப்ட் எல்லாருமே உங்களுக்கு ஓரளவு மார்க் ஹையாக வேணும். இப்போ நீங்களே பார்க்கலாம், டஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் ஒரு 160 மார்க்ஸ்க்கும் இங்கே வந்து 175, 190 வரைக்கும் போகுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு 15 to 30 மார்க்ஸ் வரைக்கும் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் வர ரேஞ்சில் இருக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த நார்மலைசேஷன் ப்ராசஸ். ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் இப்படி தான் நடத்துகிறாங்க. நீட் மாதிரியோ ஜேஇ அட்வான்ஸ் மாதிரியோ ஒரே நாள் அவங்க நடத்தலை. அதனால் இந்த நார்மலைசேஷனில் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஓவராலாக எழுதுன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 16 lakh ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 9 ஷிஃப்ட்ஸுங்கிறப்ப அவங்கள வந்துட்டு 16 lakh ஸ்டூடெண்ட்ஸ்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கு எப்படி பார்த்தாலும் வந்துட்டு ஒரு 1 lakhலேருந்து 2 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாறி மாறி இருப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் அப்பியர் ஆனவங்க இவங்க வந்து ஓவராலாக சொல்லுவாங்க. இப்போ 16 lakh ஸ்டூடெண்ட்ஸில் 14,50,000 ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை 15 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அப்பியர் ஆனாங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர உங்கள் ஷிஃப்ட்டுக்கு உங்கள் டேக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆனாங்கங்கிற டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த டீட்டெயில்ஸை வச்சு தான், அந்த டேட்டாஸை வச்சு தான் இவங்க வந்து அந்த ஃபைனல் பர்சன்டேஜ் கால்குலேஷன், நார்மலைசேஷன் எல்லாமே வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இதில் இருக்க ஒரு சின்ன டிஃபிகல்ட்டி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு கம்ப்ளீட்டாக இது வந்து ஷோராக சொல்லக்கூடிய டேட்டா கிடையாது, ஒரு எக்ஸ்பெக்டட் நீங்களே வந்து கணிச்சிடலாம். உங்களுக்கே எழுதுறப்ப தெரிஞ்சிருக்கும் எனக்கு வந்து இவ்வளோ மார்க் வரும்ன்ட்டு. இதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க கொஷின் பேப்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களோட ஆன்சர் கீயை நீங்கள் எடுத்து பார்க்கலாம், உங்களோட மார்க்கிங் ஸ்கீமை. அப்போ வந்து நீங்கள் கன்ஃபார்மே பண்ணிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட். இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஓவராலாக. இது வந்து நீங்கள் வேணாடி செக் பண்ணி பாருங்கள். ஏப்ரல் 2 ஷிஃப்ட் 1 மாட்ரேட், கால்குலேட்டிவ் ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து மாட்ரேட். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவராலாக மாட்ரேட் டு டஃப் அந்த லென்த்லேயே தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். லென்த்தியாக இருக்கும் எல்லாமே. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லென்த்தி, கால்குலேட்டிவ், ட்ரிக்கி. மேக்ஸை கொஞ்சம் இந்த தடவை வச்சு செஞ்சுட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கெமிஸ்ட்ரி வழக்கம் போல தான் ஈஸி டு மாட்ரேட் அந்த லெவலில் இருந்துச்சு. ஃபிசிக்ஸும் வந்துட்டு ஈஸி டு மாட்ரேட், ஆனால் கொஞ்சம் இதுவும் லென்த்தியாக கால்குலேட்டிவாக இருந்துச்சுன்னு தான் பசங்க சொன்னாங்க. மேக்ஸ் ஆனால் செஞ்சுட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.
நெக்ஸ்ட் ஜான் 2026க்கும் ஏப்ரல் 2026க்குமான ஒரு கம்பேரிசன் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜான் 2026 பார்த்தீங்கன்னா ஒரு 99%ங்கிறது 155லேருந்து ஒரு 171 இருந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கட் ஆஃப் அதாச்சும் 93% இப்போ வச்சிருக்காங்க 93.1. அதுக்கு பார்த்தீங்கன்னா 73லேருந்து 90 மார்க்ஸ் அந்த ரேஞ்ச் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஈஸி டு டஃப் சொல்கிறேன். அதுவே ஏப்ரல் அட்டெம்ப்ட் வந்துட்டோம்னா ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குமானா அந்த அளவுக்கு ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச் இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதே ரேஞ்சில் தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் மாறும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஏப்ரல் ஓவராலாக பார்க்குறப்ப கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த டஃப்னஸுக்கு தகுந்த மாதிரி கட் ஆஃப் கொஞ்சம் கம்மி ஆகிறதுக்கான சான்சஸ் நல்லாவே இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எந்த ஷிஃப்டாக இருந்தாலுமே கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களோட மார்க்கிங் ஸ்கீம் வரும். இதே மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. இருக்கிற எல்லா எக்ஸாமுக்கையும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஜெஇ மெயின்ஸ் இல்லைன்னா என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐஐடி இருக்குது, பிட்சாட் இருக்குது, இது மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. நிறைய டீம்டு யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு நிறையா சொல்கிறாங்க, அது வந்துட்டு அவ்வளோ டிரான்ஸ்பரன்சியாக இல்லை சார், நாங்கள் நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணால் மார்க் கம்மியாக வந்திருக்கு, என் மார்க்குக்கு வந்துட்டு கேட்டகரி 1ல் வர முடியாது அப்படிலாம் சொல்கிறாங்கன்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அதில் அந்தளவுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்குமான்னு தெரியாது. ஆனால் நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸே இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வந்துட்டு உங்களுக்கு ஜெஇ மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனோடு நீங்கள் போகிறப்ப சியூடி எக்ஸாம் நான் முன்னாடியே சொன்னேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்கட்டு, அதெல்லாம் நீங்கள் தட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு மார்க் கம்மியாயிடுச்சுன்னா நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க. ஜெஇ மெயின்ஸ் இல்லைன்னா என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆளானவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பை பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.